Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? குரூப் 4 எக்கனாமிக்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஓகேவா? ஒரு டாப் 600 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இதுல ஓவராலா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6 to 8 கொஸ்டின்ஸ். ஓகேவா? டைரக்டான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வரும். இதுல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோல எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனை நம்ம முடிக்க போறோம். சோ சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன். சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர்? விடை ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வமும் அதன் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர்? விடை ஆடம் ஸ்மித். பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் ஆல்பர்ட் மார்சல். பொருளாதாரம் பற்றிய நல் இலக்கணம் கொள்கையை கூறியவர், அதாவது பொருளாதாரம் பற்றிய நல இலக்கணம் அப்படிங்கிறத கூறியது யார் அப்படின்னா ஆல்பர்ட் மார்சல். பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை என்ற நூலை எழுதியவர்? விடை இலையனஸ் ராபின்ஸ். சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? விடை காரல் மார்க்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலக பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட ஆண்டு எது? விடை 1930. குறைந்து பெல் இறுதி நிலையை பயன்பாட்டு விதியை தோற்றுவித்தவர் யார்? விடை KR ஹிக்ஸ். சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர்? விடை JR ஹிக்ஸ் மற்றும் RGD ஆலின். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய ஒரு பொது கோட்பாடு எனும் நூலை எழுதியவர்? விடை JM கீன்ஸ். விரிவான பணம் என்று அழைக்கப்படுவது? விடை M3. ஒரு ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது? விடை இந்திய அரசு. இதுவே பண கொள்கையை அமல்படுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்டா அது ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் வங்கி தான் பணம் ரிலேட்டடா எந்த இதா இருந்தாலும் அமல்படுத்த முடியும். அடுத்து, எது மறைமுக வரி? விடை விற்பனை வரி. மாநில வரி எது? நில வருவாய். இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை M விஸ்வேஸ்வரய்யா. தேசிய வளர்ச்சி கவுன்சில் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது? 1952. விடை. அடுத்து, தற்போதைய திட்ட கமிஷனின் தலைவர் யார்? விடை டாக்டர் மன்மோகன் சிங். அடுத்து, எந்த 5 திட்டம் இந்தியா சீனா போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டது? விடை 3வது. திட்ட விடுமுறை எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டது? விடை 1966 முதல் 1969 வரை. அதே போல தற்போதைய திட்ட கமிஷனின் தலைவர், அது அப்ப கொடுத்த டேட்டா இது. அப்போ இப்ப யாரு இருப்பாங்க அப்படிங்கறத கரண்ட் டேட்டால இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப திட்ட கமிஷனோட தலைவர் அப்படின்னா இப்ப நரேந்திர மோடி தான் இருப்பாரு. திட்டக்குழு, திட்ட கமிஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து, சுழற்சி திட்டம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? விடை 1978 to 1983. 5 திட்டத்திலிருந்து கட்டாயமா ஒரு கேள்வி வரும். ஸோ ஒவ்வொரு 5 திட்டமே எதுக்காக, வேளாண்மைக்கு எந்த திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதோட ஆண்டு என்ன, சுழற்சி திட்டம்னா என்ன, திட்ட விடுமுறை காலம்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, புதிய பொருளாதாரத்தின் தந்தை என கருதப்படுபவர்? விடை JM கீன்ஸ். தேசிய மக்கள் தொகை கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 2000. திட்ட கமிஷன் இந்தியாவின் வறுமை கோட்டு அளவினை எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறது? விடை உட்கொள்ளும் உணவின் கலோரி அடிப்படையில் தான் நிர்ணயிக்கிறது. இந்திய தேசிய வருமானத்தை கணக்கிடும் அமைப்பு CSO. இந்திரா ஆவாங் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விடை இலவச வீடுகள் வழங்குதல். ஸ்வர்ண ஜெயந்தி ராம் ஸ்வரேஸ்கர் யோஜனா உடன் இணைக்கப்பட்ட திட்டங்கள் எவை? விடை கங்கா கல்யாண் திட்டம். சம்பூர்ண ராமின் ரோஜ்கர் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1999. வறுமை ஒழிப்பு எந்த 5 திட்டத்தின் நோக்கமாக இருந்தது? விடை 5வது. வெரி இம்பார்ட்டன்ட். எந்த 5 திட்டத்தோட
நோக்கமா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். மறைமுக வேளாண்மை அதாவது டிஸ்கஸ்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பரவலாக எத்துறையில் காணப்படுகிறது? விடை வேளாண்மை. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1980. அதே போல நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின்ல ஓல்டு டேட்டாஸும் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஓல்டு பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே இதில் கொடுத்துருப்போம். அடுத்து ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? அதாவது RLEGP எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2007. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் NREGS எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை பிப்ரவரி 2, 2006. தேசிய மக்கள் தொகை கமிஷனின் தலைவர் யார்? விடை பிரதம மந்திரி. யார் இருக்காங்களோ கரண்ட்ல அவங்க நேம நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அடுத்து பொருளாதார மேம்பாட்டின் 5 நிலைகள் பற்றி கூறியவர் யார்? விடை WW ரோஸ்டோ. முதலில் மக்கள் தொகை பற்றி முறையான கொள்கை வகுத்தவர் யார்? விடை மால்தஸ். இந்திய மக்கள் தொகை பெருக்கத்தின் மிக விரிவான மக்கள் பெருக்கம் எந்த ஆண்டு? விடை 1951 1981. அடுத்து இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது? விடை 1872. இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1872. அடுத்து 2001 ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகையின் பங்கு என்ன? விடை 16.7%. உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? விடை எட்வின் கேனன். தேசிய உடல் நல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 1983. தேசிய மக்கள் தொகை ஆணையம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை மே 11, 2000. தேசிய மக்கள் தொகை கொள்கையின்படி எந்த ஆண்டு நிலையான மக்கள் தொகையை அடையும் நோக்கம் மேற்கொள்ளப்பட்டது? விடை 2045. சோசலிச சமுதாயத்தை அமைப்பதை குறிக்கோளாக ஏற்று எந்த ஆண்டு புதிய தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? விடை 1956. 1991 ஆண்டின் புதிய தொழிற்கொள்கையை வெளியிட்ட பிரதம மந்திரி யார்? விடை நரசிம்மராவ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து புதிய தொழிற்கொள்கையை 1991 அதாவது 1991 ஆண்டு புதிய தொழிற்கொள்கையை வெளியிட்ட போது இந்திய அரசின் நிதியமைச்சர் யார்? விடை டாக்டர் மன்மோகன் சிங். அபித் உசேன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? விடை சிறுதொழிற் சாலைகள். அடுத்து முற்றுரிமை வணிக நடவடிக்கை கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அதாவது MRTP ஆக்ட். விடை 1969. தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? விடை நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் தலா வருமானம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுகிறது. அடுத்து மக்கள் திட்டத்தை வகுத்தவர் யார்? விடை MN ராய். திட்டக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1950 ஆண்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்ன டேட் அப்படின்னா மார்ச் 15. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது? இப்போ நம்ம ப்ரீவியஸாவே பார்த்தோம், வேளாண்மைக்கு வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த திட்டம் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். இதுவே கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா 2வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து நாட்டின் முதல் தொழில் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 1948. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 2006 ஆண்டு. இந்தியாவில் முதலில் பருத்தி நெசவு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் எது? விடை கொல்கத்தா. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல 10th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே போல ஜாக்ரபிலுமே இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க 10th. அடுத்து ஒருங்கிணைந்த நெசவு தொழில் பூங்கா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 2005 ஆண்டு. ஆயத்த ஆடைகள் தொழிற்சாலையில் புகழ்பெற்ற இடம்? விடை திருப்பூர். மிக அதிக எண்ணிக்கையில் பருத்தி ஆலை உள்ள மாநிலம் எது? விடை தமிழ்நாடு.
இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடைகள் பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? விடை அததிவராயம் பாளையம். இந்தியாவின் முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? விடை குல்டி. இவற்றில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்படாத இரும்பு தொழிற்சாலை அப்படின்னா பொக்காரோ. ஓகேவா, இது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல தொடங்கப்படாத தொழிற்சாலை. நாம தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பார்த்தோம். அதுல பொக்காரோ அப்படிங்கிற தொழிற்சாலை இதுல இடம்பெறவே இல்லை. அடுத்து 1907ஆம் ஆண்டு டிஸ்கோ நிறுவனத்தில் எங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்டது? விடை ஜாம்செத்பூர். முதலில் இந்தியாவில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது எங்கு? விடை சென்னை. சணல் தொழிற்சாலை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? விடை ரிஸ்ரா. உலகளவில் பட்டு உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எது அப்படின்னா இரண்டாவது இடத்துல இருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு வகை எது? என்னென்ன பட்டு வகை நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா மல்பரி. ஸோ இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து தாசர், முகா. இந்தியாவின் முதல் கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடங்கப்பட்ட இடம்? விடை திக்பாய். ONGC எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1956. எது நவரத்தின பொதுத்துறை நிறுவனம் அல்ல? விடை இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம். அடுத்து முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1966. அடுத்து FERA என்பது என்ன? விடை அந்நிய செலவாணி ஒழுங்காற்று சட்டம். ஓகேவா, அந்நிய செலவாணி ஒழுங்காற்று சட்டம் அப்படிங்கிறதா FERA என்பதன் விரிவாக்கம். அடுத்து இரண்டாவது முறை எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? விடை 6. தற்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை? விடை 19. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நபார்ட் வங்கி இருக்கு இல்லையா, அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜூலை 12, 1982. முதலில் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட வங்கி எது? விடை பஞ்சாப் நேஷனல் வங்கி. அடுத்து VTI எந்த ஆண்டு இரண்டாக, அதாவது UTI அப்படின்னும் UTI செகண்ட் அப்படின்னும் எப்போ பிரிக்கப்பட்டது அப்படின்னா 2003ஆம் ஆண்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எல்லாமே 11th எக்கனாமிக்ஸில் இருக்கும். அடுத்து ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1935. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, 1935 கூட்டாட்சி சட்டம் அப்படியே இந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஓகேவா, அப்போ ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1935 தான். ஓகேவா, அடுத்து ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட பொழுது அதன் மூலதனம் எவ்வளவு? விடை ரூபாய் 5 கோடி. அடுத்து ரிசர்வ் வங்கி எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? விடை ஜனவரி 1, 1949. 1935 கூட்டாட்சி அந்த டைம்ல வருது. அதை எப்ப தேசியமயமாக்கியிருக்காங்க அப்படின்னா 1949. அடுத்து தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் யார்? விடை சுப்ராவ். பொதுத்துறை வங்கிகளின் சீர்திருத்தம் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு தலைவர்? விடை டாக்டர் நரசிம்மன். ரிசர்வ் வங்கியின் பணிகள் எவை? ரிசர்வ் வங்கின்னு பார்த்தோமே, அதோட பணிகள் என்ன அப்படின்னா ரூபாய் நோட்டுகளை வெளியிடுறது அதோட ஒரு பணி. அடுத்து நாட்டின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துதலும் அதோட இன்னொரு வேலையா இருக்கு. அடுத்து அந்நிய செலவாணியை பராமரித்தல், இது எல்லாமே ரிசர்வ் வங்கியோட வேலை. ரிசர்வ் வங்கிக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னா ரூபாய் நோட்டுகளை வெளியிடுறது, நாட்டோட பணப்புழுக்கத்தை கட்டுப்படுத்துறது, அந்நிய செலவாணியை பராமரிக்கிறது. இதுதான் ரிசர்வ் வங்கியோட பணி. அடுத்து இரும்பு எஃகு தொழிலில் இருந்த கட்டுப்பாட்டை ஆராய அமைக்கப்பட்ட குழு? விடை KN ராஜ். டாக்டர் SR சென் குழு எதனுடன் தொடர்புடையது? விடை சர்க்கரை உற்பத்தி. தேயிலை உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது? விடை 2ஆம் இடம். சிறு தொழில்களில் இருந்த சிக்கல்களை ஆராய அமைக்கப்பட்ட குழு? விடை DG கார்வே. இரண்டாவது உழைப்பு பற்றிய தேசிய குழு அக்டோபர் 15, 1999ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது? விடை ரவீந்திர வர்மா. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? விடை ஸ்டேட் வங்கி. இந்தியாவில் கூட்டுறவு வங்கிகள் எத்தனை படிநிலைகளில் உள்ளது?
விடை 3. அதாவது டயர் அப்படின்னு சொல்லுவாங்களா, எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான். அப்போ இங்கிலீஷில் கேட்டால் டயர். இந்தியாவில் கூட்டுறவு வங்கிகள் எத்தனை படிநிலைகளில் இருக்குது அப்படின்னா 3 படிநிலைகளில் இருக்குது. அடுத்து, கூட்டுறவு கடன் சங்கம் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1901. சென்னை மாகாணத்தில் எந்த ஆண்டு கூட்டுறவு கடன் சட்டம் கொண்டு வரப்பட்டது? விடை 1932. ராம் நிவாஸ் மிர்தா குழு எதனுடன் தொடர்புடையது? விடை கூட்டுறவு சங்கங்கள். WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? விடை 1995. அடுத்து, 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் பாருங்க, 2007 இருந்து 2012. அடுத்து, 2008 முதல் 2009 ஆண்டின் படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையோட பங்கு எவ்வளோ அப்படின்னா 17.1%. அடுத்து, பசுமை புரட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விடை 1966 முதல் 1967 காலகட்டம் தான் பசுமை புரட்சி. அடுத்து, பசுமை புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட நெல் வகை எவை? TN1, IR8, ATT 27. அடுத்து, எது பசுமை புரட்சியின் கூறுகள் அல்ல? கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது அதுல வராது. அடுத்து, கிணற்று பாசனம் அதிகம் உள்ள மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக பரப்பளவில் பயிரிடப்படும் பயிர் வகை எது? விடை நெல். இந்தியாவில் அதிகளவு மக்கள் தொகை சார்ந்திருக்கும் தொழில் எது? விடை வேளாண்மை. வேளாண்மை சொத்து மற்றும் வருமானத்தின் மீது வரி விதிப்பை பரிந்துரை செய்த குழு எது? விடை ராஜ்குழு. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது? விடை 6வது. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேலை எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 6வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து, தேசிய வேளாண்மை காப்புரிமை திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? விடை 1999 999. அடுத்து, வேளாண்மை கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பான குழு. விடை பானு பிரதாப் சிங் குழு. IRDP என்றால் என்ன? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். வெண்மை புரட்சியின் முன்னோடி யார்? வர்கீஸ் குரியன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீல புரட்சி எதனுடன் தொடர்புடையது? விடை மீன்வள உற்பத்தி. டேஸ் ராபி பயிர் எது ஒரு ராபி பயிர் அப்படின்னா கோதுமை. காஃபி அதிகளவு பயிரிடப்படும் மாநிலம் கர்நாடகா. அடுத்து, இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் இடம் கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதியை சொல்றாங்க. ஸோ இந்த காஃபி இதில் பார்த்தோம், இந்தியா பார்த்தீங்கன்னா உலக அளவில் 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்தியாவில் அதிக அளவில் காஃபி பயிர் உற்பத்தி செய்யக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கர்நாடகா. ஓகேவா? சாரி, தேயிலைக்கு நம்ம 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்தியா. அப்போ காஃபிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே முதலிடத்துல இருக்கக்கூடியது கர்நாடகா. ஓகேவா? அடுத்து, ஆபரேஷன் பிளாட் எதை குறிக்கிறது? விடை பால் உற்பத்திக்காக. தங்க இலை என்று அழைக்கப்படுவது? விடை சணல். நில சீர்திருத்தங்களின் நோக்கம் யாது? என்னென்ன அப்படின்னா இடைத்தரகர்களை அகற்றுதல், ஜமீன்தாரி முறையை ஒழித்தல், நில உச்சவரம்பு நிர்ணயித்தல். நில உச்சவரம்பு நிர்ணயித்தலின் நோக்கம் யாது? ஸோ அங்கே சொன்னோம்ல, அப்போ அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினா வந்துருச்சு. வருமான ஏற்றத்தாழ்வினை ஒழிக்கிறது தான் அதோட நோக்கம். வேளாண்மை சீர்திருத்த குழுவின் தலைவர் யார்? விடை JC குமரப்பா. நில சீர்திருத்த செயல்பாட்டு குழுவின் தலைவர் யார்? விடை GL நந்தா. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர்? விடை MS சுவாமிநாதன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அக்மார்க் முத்திரை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? விடை வேளாண் உற்பத்தி பொருட்கள். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, ஆரம்ப வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் எவ்வகை கடன்களை வழங்குகிறது? பாருங்க, நீண்ட கால கடன், மிக நீண்ட கால கடன்கள், குறுகிய கால கடன். ஸோ இது எல்லாமே. அடுத்து, வட்டார கிராம வங்கிகள் எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1975. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, வேளாண்மை கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அதாவது நபார்ட் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1982.
சமுதாய வளர்ச்சி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை 1952. இந்தியாவின் சராசரி வேளாண் நில அளவு எவ்வளவு? 2.6 ஹெக்டேர். வெளிநாட்டு வாணிபத்தின் முக்கியத்துவம் என்ன? மூலதனம் கிடைத்தல், அடுத்து நுகர்பொருட்கள் இறக்குமதி, அடுத்து அந்நிய செலவாணி பற்றாக்குறை போக்க. இந்தியா தனது ரூபாய் மதிப்பை முதலில் எப்பொழுது குறைத்தது? விடை 1966. சிறப்பு பொருளாதார மண்டலம் சட்டம் என்னாண்டு இயற்றப்பட்டது? விடை 2005. உலகமயமாக்குதல் என்றால் என்ன? நாட்டின் எல்லைக்கு வெளியே சந்தையை விரிவுபடுத்துதல், இதுதான் உலகமயமாக்குதல். அடுத்து விவசாய வருமானத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் வரி விதிப்பு. விடை வருமான வரி. ஒரு முதன்மை கூட்டுறவு சங்கம் தொடங்க தேவையான குறைந்தபட்ச உறுப்பினரின் எண்ணிக்கை. விடை 12. பொருளாதார வளர்ச்சியை தடை செய்யும் காரணி எது? விடை மக்கள் தொகை வளர்ச்சி. ஸோ மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக தான் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதாவது பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அதிகமான மக்கள் தொகை போய்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்? ஸோ பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஸோ அதனால தான் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து உண்டி என்பது என்ன? பிராமிசரி நோட்டு. நிலவள வங்கிகள் விவசாயிகளுக்கு எவ்வகை கடன் அளிக்கிறது? நீண்ட கால கடன். வேலையின்மையின் காரணம் மக்கள் தொகை வளர்ச்சி. ஸோ இதனால பொருளாதார வீழ்ச்சி வந்துடுது, அதனால மக்கள் தொகை வளர்ச்சி தான் காரணமாக இருக்கு வேலையின்மைக்கும். ஓகேவா? அடுத்து இது வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைசமின் நோக்கம் யாது? சுய வேலை வாய்ப்பு பெற கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் இது. அடுத்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர். மூலதன கணக்கு பரிமாற்ற குழுவின் தலைவர் யார்? SS தாராபூர். IMF எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? விடை டிசம்பர் 27, 1945. IMF எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? விடை பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். பன்னாட்டு வாணிபத்தின் காவல் நாய் என்று அழைக்கப்படுவது? விடை உலக வர்த்தக நிறுவனம். ஆசியன் அமைப்பு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? விடை 1967. ஆசிய வளர்ச்சி வங்கியின் மிகப்பெரிய முதலீட்டு நாடு எது? விடை ஜப்பான். சார்க் அமைப்பில் தற்போது உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 8. உலக வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது? விடை வாஷிங்டன். அடுத்து ஆசியன் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? விடை ஜகர்த்தா. சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னா காட்மண்டு. வெரி இம்பார்ட்டன்ட். 8 நாடுகள் இதுல இருக்கு. ஸோ இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா காட்மண்டுல இருக்கு. அடுத்து சார்க் அமைப்புல இல்லாத நாடு எது அப்படின்னா மியான்மர் அதுல கிடையாது. அடுத்து காகித தங்கத்தை வழங்கும் அமைப்பு IMF. உலக வர்த்தக அமைப்பு அதாவது WTO என தொடர்ச்சி எதன் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? GATT தொடர்ச்சி. அடுத்து சாஃப்டா எப்பொழுதிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்தது? விடை 2006. உலக பரப்பளவில் இந்தியாவின் சதவீதம் எவ்வளவு? 2.42%. அதோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2.4 அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2.42 எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா. அடுத்து உலக பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது? விடை 7வது. நோட் பண்ணணும் நல்லா. பரப்பளவுல இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னா 7வது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி ஆண் பெண் விகிதம் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 933 இருந்துச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாலின விகிதம் அப்படிங்கிறத எப்படி எடுப்பாங்கன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான் பாலின விகிதம். ஓகேவா? அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? ராஜஸ்தான். அதிக எண்ணிக்கையில் மற்ற மாநிலங்களுடன் எல்லை தொடர்பு உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக மாநிலங்களுடன் எல்லை தொடர்பு வச்சிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் எத்தனை மாநிலங்களுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? அதுவும் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு, 7 மாநிலங்களுடன். அடுத்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி குறைந்த எழுத்தறிவு அதாவது குறைந்த கல்வியறிவு உடைய மாநிலம் எது? விடை பீகார். அரசு பொதுத்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ள தொழில்கள் எத்தனை? விடை 3. அடுத்து கட்டாய லைசன்ஸ் அதாவது கட்டாய உரிமம் தேவைப்படும் தொழில்கள் எத்தனை? விடை 5. இந்தியாவின் முக்கிய உணவு பயிர் எது? விடை நெல். உலக அரங்கில் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எது? விடை முதல் இடம்.
அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். இதுதான் அதிக எல்லைகளையும் பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து, அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? விடை மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். அடுத்து, வெங்காயம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை மகாராஷ்டிரா. பயறு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? விடை மகாராஷ்டிரா. எந்த உணவு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னா கோதுமை, அடுத்து கரும்பு, அடுத்து உருளைக்கிழங்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கு. அடுத்து, பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை குஜராத். வருடாந்திர திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? விடை 1966 to 1969. ஸோ இந்த காலகட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஐந்தாண்டு திட்டம் அதன் கால அளவிற்கு முன்னரே நிறுத்தப்பட்டது? விடை 5வது ஐந்தாண்டு திட்டம். அதோட காலம் வந்துட்டு இவ்வளோ டேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது மேக்சிமம் 5 ஆண்டுகளாகவே தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அதாவது கம்ப்ளீட்டாக முடியாத அப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து, இந்த ஐந்தாண்டு திட்டம் இந்திரா காந்தி அரசால் மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டது. விடை 6வது. எந்த ஐந்தாண்டு திட்டம் அதன் திட்ட இலக்கை விட அதிகளவு முன்னேற்றம் அடைந்தது அப்படின்னா முதலாவது. ஸோ அவங்க வச்சிருந்த ஃபிக்ஸிங்கோடையே அதிகமாக வந்துட்டு முன்னேற்றம் அடைஞ்சது அப்படின்னா இந்த முதலாவது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து, 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு என்ன? 9%. எந்த 5வது திட்ட காலத்தில் விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது? விடை முதலாவது. எந்த ஆண்டு அதிக அளவு உள்நாட்டு உற்பத்தி ஏற்பட்டது? விடை 2006 to 7 காலகட்டத்தில். 2006 to 7 ஏற்பட்ட வளர்ச்சி வீதம் எவ்வளவு? 9.7%. 2008 to 2009 ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி அளவு என்ன? விடை 723.8 பில்லியன் கிலோ வாட். இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் வர்த்தக முனையம் எங்குள்ளது? விடை புதுடெல்லி. அடுத்து, மதிப்பு அடிப்படையில் அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் எது? விடை ஆபரண கற்கள் மற்றும் தங்க நகை. அடுத்து, இந்தியாவுடன் அதிகளவு வணிகம் செய்யும் நாடு எது? அதாவது 2008 to 2009 நிலவரப்படி எது இருந்திருக்கு அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்திருக்கு. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு எதனை கொண்டுள்ளது? விடை வெளிநாட்டு பணமோ தங்கம், STR. இந்தியாவில் அதிகளவு அந்நிய நேரடி முதலீடு எத்துறையில் உள்ளது அப்படின்னா சேவைத்துறை. அடுத்து, அகில ரயில் பாதையின் அளவு என்ன? விடை 1676 மில்லிமீட்டர். இந்தியாவில் குறைந்த தூரம் உள்ள ரயில் பாதை அமைப்பு எது? விடை குறுகிய ரயில் பாதை. இந்தியன் ரயில்வே உலகின் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? விடை 2வது. ஆசிய அளவில் இந்திய ரயில்வே வகிக்கும் இடம் முதல். மிகப்பெரிய ரயில்வே மண்டலம் எது? விடை வடக்கு ரயில்வே. மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? NH7, அதாவது NH44. அதோட ஃபர்ஸ்ட் இருந்த நேம் தான் NH7. ஓகேவா? அடுத்து, அதிகளவு சாலை நீளம் உள்ள மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். மிகப்பெரிய கப்பல் தளம் இந்தியாவில் எத்தனை உள்ளது? விடை 13. மைய வங்கி மற்ற வங்கிகளுக்கு அளிக்கும் கடன் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது? விடை வங்கி வீதம். இந்தியாவின் முதலில் வங்கிகள் எப்பொழுது நாட்டுரிமையாக்கப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. விடை ஜூலை 19, 1969. எப்பொழுது UTI தோற்றுவிக்கப்பட்டது? விடை 1964. செபி அமைப்பு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை 1988. உலகளவில் தற்போது எந்த ஆண்டு பொருளாதார மந்த நிலை காணப்பட்டது? விடை 2008 to 2009 காலகட்டத்தில் இருந்திருக்கு. தேசிய வருமானம் என்பது NNP. இந்தியாவில் வேளாண்மையை சார்ந்துள்ள மக்கள் எவ்வளவு சதவீதம்? விடை 64%. அதிகளவு வேலைவாய்ப்பு அளிக்கும் துறை எது? விடை வேளாண்மை துறை. பசுமை புரட்சி தொடங்கப்பட்ட போது இருந்த இந்திய பிரதமர் யார்? விடை லால் பகதூர் சாஸ்திரி. பசுமை புரட்சியால் அதிக உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்ட பயிர் எவை? விடை கோதுமை. இந்தியாவில் மொத்தம் எத்தனை சதவீதம் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளது? 29.99%. அதாவது மார்ச் 31, 2009 இது வரைக்கும் பார்க்கும்போது 29.99% மின்மயமாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை? 220.
2010 to 2011 ஆண்டு பட்ஜெட் படி அதிகளவு வருவாய் ஈட்டும் துறை இது கார்ப்பரேஷன் வரி. 2010 to 11 ஆண்டு பட்ஜெட் படி அதிகளவு செலவு செய்யும் வகை எது அப்படின்னா மத்திய திட்டங்கள் தான். அடுத்து 12வது நிதி கமிஷன் பினான்ஸ் கமிஷன் தலைவர் யார் அப்படின்னா சி ரங்கராஜன். விஜய் கேல்பர் எத்தனையாவது நிதி கமிஷன் தலைவர்? விடை 13வது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13வது நிதிக்குழுவின் காலம் என்ன? 2010 to 2015. முந்திரி உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன அப்படின்னா முதலாவது இடத்துல இருக்கு. வெங்காயம் உற்பத்தியில இந்தியா வகிக்கக்கூடிய இடம் 2. அடுத்து விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும் அமைப்பு எது அப்படின்னா விவசாய விலை கமிஷன். ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம்? விடை கேரளா. ஸோ ரப்பர் உற்பத்தியா இருக்கட்டும் நறுமண பொருட்களா இருக்கட்டும் இது ரெண்டுக்குமே முதலிடத்தில் இருக்கக்கூடியது கேரளா. அப்படியே யூனிட் 9க்கு போங்க. சுத்தத்துல முதலிடத்தில் இருக்கிறது கேரளா. அதே போல எழுத்தறை விகிதத்துல முதலிடத்தில் இருக்கிறதும் கேரளா. பாலின விகிதத்துல முதலிடத்தில் இருக்கிறதும் கேரளா தான். ஓகேவா? அடுத்து வருஷ பீமா என்றால் என்ன? மழைப்பொழிவு காப்பீட்டு நிதி திட்டம். அதாவது மழைப்பொழிவு காப்பீட்டு நிதி திட்டம் வருஷ பீமா அப்படின்னா அதுதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எவ்வகை உரத்திற்கு இந்தியா இறக்குமதியை சார்ந்துள்ளது? விடை பொட்டாஸ் உரம். அடுத்து உலக காய்கறி உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம்? விடை முதல். NPK உரம் எவ்விகிதத்தில் அளிப்பது சிறந்தது? 4:2:1. ஓகேவா? NPK அப்படின்னா என்ன? அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது இதெல்லாம் கலந்த கலவையாக தான் இந்த NPK உரம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்தியாவில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் உரம் எது? நைட்ரஸ் உரம். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த உரம் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து அதிக அளவு உரம் பயன்படுத்தும் மாநிலம் எது? விடை பஞ்சாப். இதுவரை எத்தனை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டது? விடை 24. MSP என்றால் என்ன? குறைந்தபட்ச ஆதரவு விலை. விவசாயத்திற்கு அதிக அளவு கடன் வழங்கும் வங்கி எது? விடை வர்த்தக வங்கி. கிசான் கடன் அட்டை எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டது? விடை 1998. ஸோ விவசாயிகளுக்கு இந்த அட்டை வழங்கினாங்க. எப்போ அப்படின்னா 1998 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து மிகச்சிறு தொழில் நிறுவனத்தின் முதலீட்டு மதிப்பு என்ன? விடை 25 லட்சம். FEMA எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1999 999. இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்துறை எது? விடை ஆடை உற்பத்தி தொழில். பெட்ரோலியத்துடன் எத்தனால் எத்தனை சதவீதம் கலக்கப்படுகிறது? விடை 10%. எத்தனால் இருக்கு இல்லையா? ஸோ எத்தனால் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்த எத்தனால் எத்தனை சதவீதம் கலக்கப்படுகிறது அப்படின்னா 10% கலக்கப்படுறதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வெண்மை தங்கம் என்றால் என்ன? பருத்தி. பருத்தி பயிரிடும் பரப்பளவில் இந்தியா உலகளவில் வகிக்கும் இடம்? விடை முதல். அடுத்து டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் தி தீம் ஆஃப். எதோட தீமா இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2010 எடுத்தாங்க இல்லையா? ஸோ அதோட தீமா இருந்துச்சு, கருப்பொருளா இருந்துச்சு. அடுத்து நலிவுற்ற நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1985. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் எந்த ஆண்டு முதல் விற்கப்படுகிறது? விடை 1991 to 92. சிறுதொழில் நிறுவனங்களின் நிதி மற்றும் நலிவு நிலையை ஆராய அமைக்கப்பட்ட குழு? விடை நாயக் குழு. இந்திய அரசின் பொதுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனம் எது? விடை அணுமின் உற்பத்தி. அடுத்து இராணுவ தளவாட உற்பத்தியில் அந்நிய நேரடி முதலீடு எத்தனை சதவீதம்? விடை 26%. தொழிற்பூங்காக்கள் ஏற்படுத்த எத்தனை சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது? விடை 100%. NNP அப்படின்னா என்னன்னா நிகர நாட்டு உற்பத்தி. சிறுதொழில் மேம்பாட்டுக் கழகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? விடை 1954. முதல் டீசல் என்ஜின் தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? விடை சதாரா. அடுத்து 1932 ஆண்டு முதல் மிதிவண்டி தொழிற்சாலை எங்கு ஏற்படுத்தப்பட்டது? விடை கல்கத்தா. விசிட் இந்தியா வருடம், அதாவது விசிட் இந்தியா இயர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2009. தங்க முக்கோணம் எதனுடன் தொடர்புடையது? விடை சுற்றுலா. டெக்கான் ஒடிசி ரயில் எவ்விரு மாநிலங்கள் இடையே ஓடுகிறது? அதாவது ஓடக்கூடிய இடம் மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் இடையில இந்த டெக்கான் ஒடிசி ரயில் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அங்கதான் பயணிக்குது. ஓகேவா? அடுத்து இன்கிரெடிபிள் இந்தியா எதனுடன் தொடர்புடையது? விடை சுற்றுலா.
உலகில் அதிகளவு சுற்றுலா செல்லும் நாடு எது அப்படின்னா பிரான்ஸு. அதே போல் நம்ம இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சுற்றுலா பயணிகளுக்கு அதிகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய மாநிலமாக இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து, இந்தியா எங்கிருந்து அதிகளவு இறக்குமதி செய்கிறது? விடை சீனா. அடுத்து, கான்ஃப்ளிக்ட் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் தி தீம் ஆஃப் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2011. ஓகேவா? அடுத்து, இந்தியாவில் மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் உள்ளன? விடை 16. இந்தியாவின் நீண்ட தூர ரயில் எது அப்படின்னா விவேக் எக்ஸ்பிரஸ் எவ்வேறு நகரங்களை இணைக்கிறது அப்படின்னா கன்னியாகுமரி டு திப்ருகர். அடுத்து, ரயில்வேயின் சுத்தமான ஆண்டு என்று எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? விடை 2007. தேசிய நெடுஞ்சாலை மொத்த சாலையில் எத்தனை சதவீதம் அப்படின்னா 2%. அடுத்து, கிங்ஃபிஷர் விமான சேவையின் உரிமையாளர் யார்? விடை விஜய மல்லையா. பவன் ஹண்ட் என்றால் என்ன? இந்திய அரசின் ஹெலிகாப்டர் நிறுவனம். பசுமை விமான நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விடை ஹைதராபாத். இந்தியாவின் மொத்த கடற்கரை தூரம் எவ்வளவு? 7517 கிலோமீட்டர். எண்ணூர் துறைமுகம் எந்த வங்கியின் உதவியுடன் ஏற்படுத்தப்பட்டது? விடை ஆசிய வளர்ச்சி வங்கி. தமிழகத்தில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை? விடை 3. இந்திய தேசிய காங்கிரஸ் 1938ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் தேசிய திட்டக்குழுவை அமைத்தது? விடை ஜவஹர்லால் நேரு. காந்தியின் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? விடை ஸ்ரீமன் நாராயணன். சர்வோதய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? விடை ஜெய் பிரகாஷ் நாராயணன். அடுத்து, திட்ட கமிஷன் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை அமைப்பு. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி வீதம் எவ்வளவா இருந்துச்சுன்னா 7.8%. நேரடி வரி விதிப்பு மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 2006. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் தி தீம் ஆஃப் 2012 வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து, நிதிக்குழு யாரால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுது. நிதிக்குழு எந்த சரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறதுனா சரத்து 280. 13வது நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? நவம்பர் 14, 2007. செல்லையா கமிட்டி எதனுடன் தொடர்புடையதுனா வரி சீர்திருத்தம். சமையல் எரிவாயுவிற்கு மானியம் வழங்குவதை நிறுத்த பரிந்துரைத்த குழு எவை? ரங்கராஜன் கமிட்டி. அடுத்து, KL ரெங்கி கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? விடை மறைமுக வரி. GST என்றால் என்ன? அதாவது குட் சர்வீசஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா சட்டம் ஆண்டு சர்வீசஸ் டேக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சட்டம் ஆண்டு சர்வீஸ் டேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, TR-ரஸ்டேகி கமிட்டியின் நோக்கம் என்ன? விடை சேவை வரி. TR-ரஸ்டேகி கமிட்டியோட நோக்கம் என்னன்னா சேவை வரி. அடுத்து, FRBM சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2003. FRBM சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2004 ஜூலை 5. வேட் வரி விதிப்பினால் எந்த வரி விதிப்பில் மாற்றம் ஏற்பட்டது? ஸோ இது ரொம்ப முக்கியம். விற்பனை வரியில இதனால மாற்றம் ஏற்பட்டது. அடுத்து, எந்த மாநிலம் முதலில் வேட்டை நடைமுறைப்படுத்து? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரியானா. ஹரியானா வேட்டை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியதுன்னா 2003. அடுத்து, தமிழ்நாடு எந்த ஆண்டு வேட்டை அமல்படுத்தியது அப்படின்னா 2007 ஜனவரி 1. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க 2003. அடுத்தது தான் நம்ம தமிழ்நாட்டில் 2007 நடைமுறைப்படுத்தியிருக்கு. ஓகேவா? அடுத்து, கிராமப்புறத்தில் வறுமை கோடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? விடை 2400 கெலோரி. ஸோ அந்த கெலோரி அப்படிங்கிறது 2400 அப்படிங்கிறது மதிப்பு. அதை வச்சு தான் வறுமை கோடு. அந்த கெலோரிக்கு கீழே யாரெல்லாம் கம்மியாக உணவு எடுத்துக்கிறாங்களோ அவங்கள வறுமை கோட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் உட்கொள்ளும் உணவு அடிப்படையில் எடுக்கக்கூடியது தான் இந்த அளவு அப்படிங்கிறது. அடுத்து, வறுமை கோட்டு வரையறையை வழங்கிய கமிட்டி எது? விடை லடக் தவாலா கமிட்டி. ஜவஹர் ரோஜ்கர் திட்டத்துடன் இணைக்கப்பட்ட திட்டம் எது? A மற்றும் B. வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனாவின் நோக்கம் எதனுடன் தொடர்புடையது? விடை நகர குடிசை வாழ்விடம். ராஜீவ் காந்தி கிராமின் வித்யுத்திரிகன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விடை கிராம மின் விளக்கு. அதாவது ராஜீவ் காந்தி கிராமின் வித்யுத்திகரன் திட்டம். ஓகேவா? வித்யுத்திகரன் திட்டம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதா இருந்திருக்கு அப்படின்னா கிராம மின்விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தொடர்புடையதா இருந்திருக்கு. அடுத்து, வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 2, 1993.
ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் அதாவது IRDP எதனுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சரோக்கர் யோஜனா. அடுத்து வறண்ட நில மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1973. தேசிய கிராம வளர்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? விடை ஹைதராபாத். பாரா நிர்மான் திட்டம் எந்த ஆண்டு செயல்பட தொடங்கியது? விடை 2005 to 2006. பாரத நிர்மான் திட்டத்தில் இடம்பெற்ற அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா கிராம வீடுகள், கிராம ரோடு, கிராம மின்சாரம். பாரத நிர்மான் திட்டத்தின்படி கிராம மேம்பாட்டுக்கான எத்தனை அம்சங்கள் செயல்படுத்தப்படுகிறது? 6. மதிய உணவு திட்டம் இந்தியா முழுவதும் எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை 1995. அடுத்து தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெற தேவையான வயது வரம்பு 65 வயதுக்கு மேல். அன்னபூர்ணா திட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யாருக்கு செயல்படுத்தப்பட்டது? ஓய்வூதியம் பெறாத வயது முதியோருக்காக செயல்படுத்தப்பட்டது. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? விடை 1986. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை படி எந்த வயது வரை கட்டாய கல்வி வழங்க வலியுறுத்தியது அப்படின்னா 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி இருந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டது. அடுத்து ஜனனி சுரக்கா யோஜனா எதனுடன் தொடர்புடையது? விடை மகப்பேறு உதவி. தேசிய வேலைக்கு உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை 2004. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா எதனுடன் தொடர்புடையது? விடை கிராமப்புற சாலை வசதி. இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் வங்கி எது? விடை ஹிந்துஸ்தான் வங்கி. இம்பீரியல் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1921. ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1934. ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1935. அதுவே ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1934. தொழில்துறைக்கு நிதியுதவி வழங்கும் முதன்மை வங்கி எது அப்படின்னா IDPI. இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் அதாவது SIDBI தலைமையகம் எங்கு உள்ளது? விடை லக்கோ. அடுத்து இந்தியாவில் பொது காப்பீட்டு தொழில் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? விடை 1971. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? விடை 1956. UIT வங்கி தற்போது எப்பெயரில் வழங்கப்படுகிறது? விடை ஆக்சிஸ் வங்கி. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு? இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா 1964. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? விடை 1982. இந்திய நிதிநிலை அமைப்பை ஆராய அமைக்கப்பட்ட கமிஷன் எவை? விடை நரசிம்மன் கமிட்டி. ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1941. அதாவது 1949. நம்ம ப்ரீவியஸாகவே இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம். அடுத்து அபிட்சென் குழு எதனுடன் தொடர்புடையது? மொத்த விற்பனை விலை குறியீடு. நாட்டு மக்கள் தொகை அடர்த்தி என்ன? அதாவது 2001 கணக்கெடுப்பில் 324 இருந்திருக்கு. மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா வங்காளம், மேற்கு வங்காளம். அடுத்து புதிய மக்கள் தொகை கொள்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? 2000 வந்து. அடுத்து ஆசியாவிலேயே முதல் உணவு பூங்கா எங்கு தொடங்கப்பட்டதுன்னா விடை கொல்கத்தா. இவற்றில் அல்டா மெகா மின் உற்பத்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? அதாவது அல்டா மெகா மின் உற்பத்தி திட்டம் எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். சாசன், கிருஷ்ணப்பட்டன், அடுத்து முந்தரா இங்கெல்லாம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? விடை 1994. முதல் நீர்மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா டார்ஜிலிங். அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? விடை மணிலா. முதல் திரவநிலை இயற்கை எரிவாயு முனையம் எங்கு அமைக்கப்பட்டது? விடை கொச்சி. ஸ்வயம் சித்தா எதனுடன் தொடர்புடையது? விடை மகளிர் மேம்பாடு. அடுத்து அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை தொடங்கிய பிரதமர் யார்? விடை வாஜ்பாய். வேலை இல்லாமையை மதிப்பிட்டவர்கள் யார்? ராஜ்கிருஷ்ணா, அமர்த்தியா சென், பகவதி குழு இவங்கெல்லாம் வந்து மதிப்பிட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்தில் வேலை இல்லாதவர்கள் அதிகம் உள்ளனர் அப்படின்னா விடை மேற்கு வங்காளம். தேசிய வருமான மதிப்பீட்டு கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை 1951. NDCயின் தற்போதைய தலைவர் யார்? மன்மோகன் சிங். நமது நாட்டின் திட்டத்திற்கு இறுதி ஒப்புதல் அளிக்கும் அமைப்பு? விடை தேசிய வளர்ச்சி கவுன்சில். சர்வ சிக்ஷா அபியான் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது? விடை 10வது. சர்க்கரை தொழிலின் பிரச்சனைகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு? விடை மகாஜன் கமிட்டி. முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 1948.
எஸ் தட் கமிட்டியின் நோக்கம் என்ன? விடை தொழில்துறை உரிமம் கொள்கை. பொருளாதார தடையிலா கொள்கையை கூறியவர்? விடை ஆடம் ஸ்மித். வாடகை கோட்பாட்டை கூறியவர்? விடை ரிக்கார்டோ. கூலி கோட்பாட்டை வகுத்தவர்? விடை ஜே.எஸ். மில். அடுத்து டெரைன் தியரியை முதலில் கூறியவர்? விடை ஆடம் ஸ்மித். வளரும் நாடுகளின் இயல்புகளை கூறியவர்? சைமன் குஸ்னெட். அடுத்து வளரும் நாடுகளில் இயல்புகளில் இல்லாதவை? சேவைத்துறையின் ஆதிக்கம், அதிக பிறப்பு வீதமும் குறைந்த இறப்பு வீதமும் காணப்படுவது? விடை வளரும் நாடுகளால தான். ஸோ நம்ம பார்த்தோம், இது அதிகமாக இருக்கிறதுனால தான் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுதுன்னு. அப்போ இது எங்கே குறைவாக இருக்கோ பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் அங்கே வளரும் நாடாக இருக்குது. அடுத்து 6 மில்லியன் மக்கள் தொகையை எட்டிய நாள் எது? விடை 16.6, அதாவது 16ஆம் தேதி ஜூன் மாதம் 1999 6 மில்லியனையும் தாண்டி நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து புதிய மக்கள் தொகை கொள்கை 2000 படி மகளிரின் கருத்தரிப்பு விகிதம் 2010 எவ்வளவு இருத்தல் வேண்டும் அப்படின்னா 2.1% இருக்க வேண்டும் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. அடுத்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பெரும் பிரிவினை ஆண்டு எது? அதாவது எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 65.38% இருந்துச்சு. அடுத்து இந்திய மக்கள் தொகை பெருக்கத்தில் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னா 1921. ஓகேவா? ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா 65.38% இருந்துச்சு. சேமிப்பை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது வருமானம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தலைவர் யார்? விடை ஜே.கே. புந்தியா. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பயன்கள் எவை? எதுக்காக இது எடுக்கிறாங்க அப்படின்னா ஆண் பெண் வீதம் எவ்வளோ இருக்கு, கல்வியறிவு நிலை எவ்வளோ இருக்கு, ஊரக மக்கள் எவ்வளோ இருக்காங்க, நகர்ப்புற மக்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்தியாவின் 2000ஆம் ஆண்டு சராசரி ஆயுட்காலம் 62 இருந்திருக்கு. ஜிடிபி அப்படின்னா மொத்த வெளிநாட்டு உற்பத்தி. நாட்டு வருமானம் என்பது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் இது -y = c + 1 + g + x - m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள் எவை? உற்பத்தி முறை, செலவின முறை, வருமான முறை. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் நாட்டு வருமானத்தை அளவிட பயன்படுத்தும் முறை உற்பத்தி முறையும் வருமான முறையும் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நாட்டின் முதன்மை துறைகள் எவை? வேளாண்மை, சுரங்க தொழில், மீன்பிடித்தல். NDP அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு ப்ரீவியஸாகவே பார்த்தோம். தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி அதாவது 2010 என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 550. ஓகேவா? 555 அப்படின்னும் சில இதில் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் எது கொடுத்துருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவில் அதிக மக்கள் வாழும் நகரம் 2001 படி எது அப்படின்னா மும்பை. அடுத்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரதமர் ராஜீவ் காந்தி. பெண்கள் சில சூழ்நிலைகளில் கருச்சிதைவு செய்யும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? விடை 1972. 1977 சிற்றுண்டி சாலை அணுகுமுறை எதற்கு பயன்படுத்தப்பட்டது? விடை மக்கள் தொகை கட்டுப்பாடு. வறுமை ஒழிப்புக்கு 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை இந்திரா காந்தி. 3ஆம் துறையை சார்ந்த துறைகள் எவை? சேமிப்பு துறை, வங்கித்துறை, வங்கி பணிகள் துறை, போக்குவரத்து துறை. இது எல்லாமே 3ஆம் துறையை சார்ந்த துறைகள். அடுத்து சுழற்திட்ட கோட்பாட்டை 1978 கொண்டு வந்த முதல்வர் யார்? மொராஜி தேசாய். கட்டளை திட்டம் எங்குள்ளது? விடை சீனா. 5 ஆண்டு திட்டத்தை முதலில் செயல்படுத்திய நாடு எது அப்படின்னா சோவியத் ரஷ்யா. 1993ஆம் ஆண்டு பேங்க் ஆஃப் பஞ்சாப் எந்த வங்கியுடன் இணைக்கப்பட்டது? விடை நேஷனல் வங்கி. சி ரங்கராஜன் யார் அப்படின்னா நீதி கமிஷன் தலைவர். அடுத்து கோபிப்போரியா கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? விடை வங்கி வாடிக்கையாளர் சேவை. வங்கி சீர்திருத்தம் பற்றிய கமிட்டி அப்படின்னா நரசிம்ம கமிட்டி. இதுதான் வங்கி சீர்திருத்தம் பற்றிய கமிட்டி. அடுத்து வர்மா கமிட்டி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பொதுத்துறை வங்கி. வங்கி ஊழல் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி அப்படின்னா கோசி கமிட்டி. மும்பை பங்குச்சந்தை எப்போது துவங்கப்பட்டது? 1874. இந்தியாவில் உள்ள பங்கு சந்தைகளின் எண்ணிக்கை? விடை 24. தேசிய பங்கு சந்தை எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா விடை 1992. தமிழகத்தில் உள்ள பங்கு சந்தைகள் சென்னையிலே திருச்சியிலே இருக்கு. சரியான இணைகள் பாருங்க. இடம் பங்கு சந்தை. டோக்கியோ அப்படின்னா நீக்கி, தாய்லாந்து அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூயார்க் அப்படின்னா டவ் ஜோன்ஸ். அடுத்து
தற்போது நடைமுறையில் உள்ள 5 ஆண்டு திட்டம் 12வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து தேசிய பங்கு சந்தை உருவாக்க பரிந்துரை செய்த கமிட்டி எது? பெரிவானி கமிட்டி. ஆர்வி குப்தா கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது? விடை ரயில்வே. அடுத்து அனுமந்தராவ் கமிட்டி தொடர்புடையது எதற்காக அப்படின்னா உரங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை எது அப்படின்னா ரயில்வே. ₹1 நோட்டில் கையெழுத்திடுவது யார்? நிதித்துறை செயலாளர் தான் விடுவாரு. அடுத்து இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு காரணமானவர்கள் யார் யாருன்னு பாருங்க. MS சுவாமிநாதன், C சுப்பிரமணியம். 22 ஆண்டுகளுக்கு பின் எந்த ஆண்டு ₹1000 நோட்டுகள் புழக்கத்தில் வந்தது? 2000ல். அடுத்து எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா எனும் நூலை எழுதியவர் யார்? விடை காட்கில். மஞ்சள் புரட்சி என்றால் என்ன? விடை எண்ணெய் வித்துக்கள். பற்றாக்குறை நிதியாக்கம் என்றால் என்ன? விடை வரவை விட செலவு அதிகரிப்பா இருந்ததுனா தான் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை மேற்கொள்ளப்படுகிறது? விடை 10 ஆண்டு. கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவதுதான். 9வது 5 ஆண்டு திட்ட கால அளவு பாருங்க. 1997 2002. நுகர்வோர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. மத்திய வங்கி பணிகளை செய்வது ரிசர்வ் வங்கி. அடுத்து கங்கா கல்யாண் திட்டம் குறிப்பது நிலத்தடி பயன்படுத்தல். அடுத்து பங்கு சந்தையின் வீழ்ச்சியை குறிப்பது கரடி. டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற வாரியம். அடுத்து பங்கு சந்தை ஏற்றத்தை குறிப்பது அப்படின்னா காளை. ஸோ அதுக்காக இப்போ பங்கு சந்தை வீழ்ச்சி அடையுது அப்படின்னா கரடி அந்த சிம்பிளால வந்துட்டு வரும். பங்கு சந்தை ஏற்றத்தை குறிக்கிறது அந்த காளையை போட்டு மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அடுத்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா ரால்ப் நாடர். செபி என்பது பங்கு சந்தையை கட்டுப்படுத்தும் நிறுவனம். அடுத்து டேஸால் நீர்நிலை மாசுபடுகிறது? வேதி உரத்தால தான். சுதந்திரத்திற்கு பின் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட பல்நோக்கு திட்டம்? விடை பக்ரானங்கல் திட்டம். பணவீக்கம் என்பது விலை ஏற்றத்தால ஏற்படுறதுதான் பணவீக்கம். புதிய பொருளாதார கொள்கை எதற்கு வழிவகுத்தது அப்படின்னா சந்தை பொருளாதாரம். இந்தியாவின் 2வது திட்டத்தை வடிவமைத்தது PC மகளனோபிஸ். அதாவது 2வது 5 ஆண்டு திட்டம் இருக்கு இல்லையா அது. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி மாதிரியின் பெயர் என்ன? ஹரால்டு டோமர். பன்னாட்டு வணிகத்தின் கண்காணிக்கும் அமைப்பு பன்னாட்டு செலவாணி நிதி. அடுத்து பன்னாட்டு செலாவணி நிதி. அடுத்து தமிழ்நாடு சிறு தொழில் வாரியம் எவை அப்படின்னா டான்சி. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற வாரியம் எதுனா டிட்கோ. தாராளமயமாக்க புதிய தொழிற்கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 1991. காகித பணம் அதிக அளவு புழக்கத்தில் விழும்போது ஏற்படும் விளைவு பணவீக்கம். எந்த மாநிலத்தில் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னா பஞ்சாப்ல. பொருளாதாரத்தோட தந்தை யார் அப்படின்னா ஆடம். அடுத்து பாருங்க 20 அம்ச திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு? விடை 1975. ஓகேவா? ஸோ 1975 தான் 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறத அறிமுகம் செய்யப்படுத்திட்டு இருக்கு. அடுத்து முதல் 5 ஆண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது அப்படின்னா வேளாண்மை. கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா நேரு. கலப்பு பொருளாதாரம் அறிமுகம் செய்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா கீன்ஸ். அடுத்து வாஷிங்டன் என்பது டேஸின் தலைமையிடம் அப்படின்னா IMF. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ஜாயின்ட் ஆகி தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரே வீடியோவில் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பட் கரண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இதானதுனால கொஞ்சம் ஜாயின் ஆகி தான் வரும். ஓகேவா? அடுத்து நிதிக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1951. கிராமப்புற வேலை வாய்ப்பு அறிமுகம் செய்த ஆண்டு? விடை 1980. ட்ரையசம் அறிமுகம் செய்த ஆண்டு? விடை 1979. மக்கள் தொகை கோட்பாடு அளித்தவர் யார்? விடை மால்தாஸ். அடுத்து கரிபி ஹட்டோ எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை 5வது 5 ஆண்டு திட்டம். இந்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1950. 5 ஆண்டு திட்டத்தினை வகுப்பது அப்படிங்கிறது திட்டக்குழு தான். அடுத்து RLEGP அதாவது ஊரக நிலமில்லா தொழிலாளர் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1983. இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1980. அடுத்து RBI நிறுவப்பட்டது 1935. பார்த்தாச்சு. இந்தியாவின் மத்திய வங்கி எனப்படுவது RBI. ICCI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1955. நபார்ட் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982.
எக்ஸிம் வங்கி நிறுவப்பட்ட எக்ஸிம் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1982. UTI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுனா 1964. LIC தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1956. இந்தியாவில் முதலில் தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. தேசிய வருமான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 1956. அடுத்து பற்றாக்குறை இலக்கணம் கூறியவர் லயன் ராபின்ஸ். அடுத்து பொதுவுடைமை அறிக்கை கூறியவர் ஆடம் ஸ்மித். உத்தம அளவு கோட்பாட்டை கூறியவர் எட்வின் கேனன். அடுத்து நாட்டு வருமானத்தை கணக்கிடும் நிறுவனம் CSO. சைக்கிள் ரிக்ஷா உலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 1867. நம் நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளே சொல்லியிருப்பாரு. நிலை வைப்பிற்கான குறைந்தபட்ச நாட்கள் விடை 46 நாட்கள். ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு இருக்கு அப்படின்னா மும்பை. RBI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. ஓகேவா, அதாவது ரிசர்வ் வங்கி தான். அடுத்து நுகர்வோரின் தந்தை யார்? விடை ரால்ஃப் நேடர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 1987. பொருட்கள் விற்பனை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டுனா 1930. அடுத்து நுகர்வோரை அப்பாவி நுகர்வோர் என்று கூறியவர் யார்? காந்தி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு எனப்படுவது 1921 ஆண்டு. உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையாக தொடங்கப்பட்ட ஆண்டு 1881 ஆண்டு. பொருளாதார திட்டமிடுதல் பற்றி கூறிய முதல் அறிஞர் விஸ்வேஸ்வரய்யா. அடுத்து மக்கள் திட்டத்தை வகுத்தவர் MN ராய். புள்ளியியலின் தந்தை பிஸ்வர். அடுத்து இந்திய புள்ளியியலின் தந்தை PC மகளனோபிஸ். அடுத்து தொழிற்சாலை உரிமம் குறித்து ஆய்வு செய்த கமிட்டி விடை தத் கமிட்டி. அடுத்து நேரடி வரி விதிப்பு பற்றி ஆய்வு செய்த கமிட்டி விடை வாஞ்சு கமிட்டி. விவசாயிகளோடு நேரடி தொடர்புடைய வங்கி PACB. வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் விடை ஆடம் ஸ்மித். நிலவள வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 1969. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டுனா 1993. அரசியல் பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. நேஷனல் சீட்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1963. எந்த துறையில் மறைமுக வேலையின்மை காணப்படுகிறது? விடை விவசாயம். டேஸ் என்பது மறைமுகம் வரி. விடை எக்ஸைஸ் வரி. ஓகேவா. அடுத்து அதிக அந்நிய செலாவணி ஈட்டி தருவது விடை சணல் தான். எந்த ஆண்டு முதல் பொருளியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா 1969. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. எந்த ஆண்டு முதல் பொருளியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா 1969. செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் எட்வன் கேனடி. இந்திரா பெண்கள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. லிக்னைட் அதிக உற்பத்தி செய்யும் மாநிலம் விடை தமிழ்நாடு. 5 ஆண்டு திட்டங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பது விடை தேசிய வளர்ச்சி குழு. 1994 மக்கள் தொகை மாநாடு நடைபெற்ற இடம் விடை எகிப்து. இந்தியாவின் அக்மார்க் நிறுவனம் உள்ள இடம் நாக்பூர். நீண்டகால கடன்களை கொடுக்கும் வங்கி நிலவள வங்கி. நபார்டு வங்கியின் தலைமையகம் எங்கு இருக்குன்னா விடை மும்பை. பணவீக்கத்திற்கான முதற் காரணம் விடை மக்கள் தொகை பெருக்கம். இந்தியாவில் பொருளாதார திட்டம் என்ற நூலை எழுதியவர் பீமல் ஜலான். காந்திய திட்டம் வகுத்தவர் விடை ஸ்ரீமன் நாராயணன். தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் விடை பிரதமர். பசுமை புரட்சியோட காலம் 1966 1967 வரைக்கும். வாடகை கோட்பாடு தந்தவர் டேவிட் ரிகார்டோ. அடுத்து பிளாஸ்டிக் பணம் எனப்படுவது கடன் அட்டை. வறுமையை ஒழிப்போம் என முழங்கியவர் விடை இந்திரா காந்தி. அதாவது கரிபிக் ஹட்டாவோ அப்படின்னு சொல்லி முழங்கியவர் யாருன்னா இந்திரா காந்தி. வறுமை ஒழிப்பு திட்டம் முதலாக புகுத்தப்பட்ட திட்டம் விடை 4வது 5 ஆண்டு திட்டம். தமிழ்நாட்டில் வேட் வரி அறிமுகம் செய்த ஆண்டு 2007. சேபத் என்பது வாராந்திர விடுமுறை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சேபத் அப்படின்னா வாராந்திர விடுமுறை. வணிகவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வாணிகத்துக்கு. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு விடை 1872. குடும்ப நலத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 1952. தேசிய மக்கள் தொகை அறிமுகம் செய்த ஆண்டு விடை 2000. IRDP தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1980. மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1798.
மக்கள் தொகை பெருக்கம் எவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று மால்தஸ் என்கிறார். அதாவது மால்தஸ் கூறுகிறார் அப்படின்னா பெருக்கல் விதத்துல வந்துட்டு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஜவஹர் கிராம வேலை வாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு விடை 1989. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு விடை 1993. அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிட தேவைகள் எதனை சார்ந்ததுன்னா விடை பொருளை சார்ந்தது. இந்திய திட்டக்குழு ஏழ்மையை எதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது அப்படின்னா உணவு பொருள் மூலம் பெரும் கலோரி. அடுத்து வேளாண்மை மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு விடை பருவகாலம் சார்ந்ததா இருக்கும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி நிலை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுனா நாட்டு வருமானம் அதிகரித்தல். தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையால் வகுக்கிறது. ஓகேவா? அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன? GDP. இதை மக்கள் தொகையால் வகுக்கணும். அப்போ மக்கள் தொகை, நான் இங்கிலீஷ்ல அதை எழுதுறேன் MT. ஓகேவா? மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வகுக்க கிடைக்கிறது தான் தலா வருமானம். தேய்மானம் தவிர்த்து முடிவற்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு விடை நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா? அடுத்து எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது நிகர நாட்டு உற்பத்தி. பெருமந்தம் ஆண்டு எது அப்படின்னா 1930 சொல்றாங்க. 5 ஆண்டு திட்டத்தை ரஷ்யா எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியதுன்னா 1928. 11வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் கேட்டா 2007 இருந்து 2012 வரைக்கும். இந்தியாவில் திட்டமிடுதல் என்பது மக்களாட்சி. தொலைநோக்கு திட்டத்திற்கான கால அளவு 20 முதல் 25 ஆண்டுகள். இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் எனப்படுவது 1966 இருந்து 1969 வரைக்கும். இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் விடை ராஜ்கிருஷ்ணா. பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது விடை 1937. இந்தியாவில் ஏறத்தாழ 64% உழைப்பாளர்கள் எதனை சார்ந்துள்ளனர்? விடை வேளாண்மை. பசுமை புரட்சியால் குறிப்பாக எவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது? விடை அரிசி மற்றும் கோதுமை. இந்தியாவில் பழமையான பெரிய தொழில் எது? விடை நெசவு தொழில். முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1948. புதிய தொழில் கொள்கை கொண்டுவரப்பட்ட ஆண்டு விடை 1991. ஒரு நாட்டின் உற்பத்தி திறன் எதன் வளர்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது? விடை தொழில்கள். ஒரு நாட்டின் வலிமையை பிரதிபலிப்பது விடை தொழில் வளர்ச்சி. டேஸ் மிக முக்கியமான வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில்? விடை சர்க்கரை. இந்தியாவில் முதலில் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1806. லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி எது? விடை இந்திய ரிசர்வ் வங்கி. வணிக வங்கிகளின் முக்கிய பணி வைப்பு தொகையை பெறுவது. பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எதுல அப்படின்னா பிரிட்டன் உட்ஸ் மாநாடுல. அடுத்து மனிதவள மேம்பாட்டின் கூட்டு குறியீட்டு எண்ணை வடிவமைத்தவர்கள் ஹர்பிசன். முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு விடை 1990. இதில் முதலீடு செய்வதால் மனித மூலதனத்தை அதிகரிக்கலாம். எதுல? கல்வி, உடல் நலம், குடிப்பெயர்ச்சி. இதில் முதலீடு செய்கிறதுனால மனித மூலதனத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ஸ். அடுத்து கல்வி என்பது ஒரு நுகர்வு மற்றும் மூலதன பண்டம். புள்ளியியல் என்பது எதன் உட்பிரிவு அப்படின்னா கணிதத்தோட உட்பிரிவு. ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் மொழி குறிப்பிடுவது புள்ளியியல். வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத ஆதாரங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி விபரங்கள் இரண்டாம் நிலை புள்ளி விபரம். பழைய பொருளாதாரம் என்பது விடை தன்னிறைவு பொருளாதாரம். முதலாளித்துவத்தை இயக்கும் அடிப்படையில் சக்தியாக விளங்குவது லாபம். சமதர்ம பொருளாதாரத்தில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது விடை மத்திய திட்டக்குழு. இன்றியமையாத வசதி ஆடம்பர பண்டங்கள் என்பது விடை இலவச பண்டங்களை வகைப்படுத்துவது. சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் விடை JR ஹிக்ஸ் அண்ட் RGD அலன். பயன்பாடு என்பது உள்ளுணர்வு சார்ந்த மற்றும் உளவியல் கருத்து. ஒற்றை பண்ட நிகர்வு எதை உணர்த்தும் அப்படின்னா குறைந்த செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. ஓகேவா? அடுத்து சராசரி நம்பகத்தன்மையுடையதாய் இருப்பதற்கு புள்ளி விபரங்கள் என்ன அப்படின்னா ஒத்த தன்மையுடையதாக இருக்கணும். வீச்சு என்பது மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு தான் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அதிக நிலைத்தன்மையுடைய மாறுபாட்டு அளவை அப்படின்னா பரவற்படி. ஓகேவா? அடுத்து
பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை வெளியிட்டவர் அப்படின்னா மார்சல். அடுத்து கிடைப்பெருமை அல்லது பற்றாக்குறை இலக்கணம் கூறியவர் விடை ராபின்சன். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் விடை ஆடம் ஸ்மித். செல்வ கோட்பாடு அப்படின்னாலே ஆடம் ஸ்மித் தான். பொருளாதாரம் என்பது இயல்புரை மற்றும் நெறியுரை அறிவியல். பணக்கொள்கையை அமல்படுத்துவது விடை மைய அரசு, அதாவது மத்திய அரசு தான். அடுத்து பொதுமக்களிடம் உள்ள பணப்புழக்கம் என்பது M1. அடுத்து வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது விடை வேலையின்மை. பணவீக்கத்தின் போது என்ன நிகழும் விடை ஊதியம் ஈட்டுபவர் லாபம் பெறுவர். பணவீக்கத்தப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஊதியம் ஈட்டுறவங்க வந்துட்டு லாபம் அடைவாங்க. விலைகள் உயரும் போது உள்ள சூழ்நிலையும் மற்றும் தேவை தேக்கமும் அழைக்கப்பெறுவது நிலைத்தன்மை பணவீக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொது நிதியானது வருமானம் மற்றும் செலவுடன் தொடர்புடையது, அதாவது பொதுத்துறை. வருவாய் வரிகளின் வகைகளை பற்றி சொல்றது. உழைப்பு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா பெறப்பட்ட தேவை. போலிவாரம் என்ற கருத்தின் ஆசிரியர் மார்சல். அடுத்து நீர்மை விருப்ப கோட்பாட்டின் ஆசிரியர் விடை JM கீன்ஸ். பேரியல் பொருளியல் சிந்தனையின் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் விடை ஆடம் ஸ்மித். பேரியல் பொருளாதாரத்தின் மைய பிரச்சனை அப்படிங்கிறது வருமானமும் வேலை வாய்ப்பும். வருமானம் நிர்ணய பற்றிய எளிய கோட்பாட்டை விளக்க கீன்ஸை பயன்படுத்தினார். எதை பயன்படுத்தினார், அதாவது வருமானம் நிர்ணயம் பற்றி எளிய கோட்பாட்டை மற்றவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்காக கீன்ஸ் எதை பயன்படுத்தினார் அப்படின்னா ஒட்டுமொத்த தேவையையும் ஒட்டுமொத்த அளிப்பையும் பயன்படுத்தினாரு. அடுத்து உழைப்பை டேஸிலிருந்து பிரிக்க முடியாது, உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாது. முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் விடை வட்டி. டேஸ் ஏற்கும் ஒருவரே வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஆவார். விடை இடர்பாடுகளை. பணச்செலவின் உள்ளடக்கமானது வெளியேறும் செலவு மற்றும் உள்ளார்ந்த செலவு. சமூக செலவு என்பவை நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சமுதாயம் ஏற்கும் செலவு உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பது. ஓகேவா. அடுத்து சராசரி மாறா செலவு எதனால் வகுக்கும் போது கிடைக்கும் TFC/Q. அடுத்து இறுதிநிலை வருவாய் என்பது எதனுடன் சேர்த்தால் கிடைப்பது விடை மொத்த வருவாய். இந்தியாவில் முற்றுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை 1969. இது ரொம்பவே முக்கியமான டேட்டா. அடுத்து முற்றுரிமை போட்டியை அறிமுகப்படுத்தியவர் விடை ஜேம் பர்லின். நிறைவு போட்டி அங்காடியில் காணப்படும் நிலை விடை எண்ணிக்கையில்லா விற்பனையாளர். எந்த நிலையில் ஒரு நிறுவனம் சமநிலை பெறும் MCயும் MRயும் ஈக்குவலா இருக்கப்ப நிறுவனம் மற்றும் தொழிற்சாலை ஒன்றாக அமைவது விடை முற்றுரிமை. விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் எது விடை விளம்பரங்கள். நிறைவு போட்டியில் தேவை கோடு டேஸாக இருக்கும் விடை கிடைமட்டமாக இருக்கும். வாரம் என்பது எதனுள் ஒன்றை பயன்படுத்தியதற்கான கொடுக்கப்பட்ட விலை விடை நிலம். லாபம் எதற்கான வெகுமதி விடை அமைப்பு. சமநிலை புள்ளியியல் அப்படிங்கிறது ஒரே விலை நிலவும் விலை நிலையானது தேவையும் அளிப்பும் சமம். அப்புள்ளியில் தேவை கோடு அளிப்பு கோட்டை வெட்டும். இதுதான் சமநிலை புள்ளியியல். சமநிலை விலைக்கும் மேல் அப்படின்னா S>D. அடுத்து தேவையின் அளவில் மாற்றம் ஏற்படும். விலை மட்டும் மாறும் பொழுது, விலை மட்டும் மாறுறப்ப தேவையோட அளவில் மாற்றம் ஏற்படும். சமநிலை விலையில் காலத்தின் பங்கை அறிமுகம் செய்தவர் விடை மார்சல். நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளும் மாறும். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை அப்படிங்கிறது 0 இருக்கும். நுகர்வோர் எச்சம் என்பது தகு விலை மைனஸ் உண்மை விலை. பண்டத்திற்கான தேவை எதனை சார்ந்தது அப்படின்னா பண்டத்தின் விலை சார்ந்த பண்டங்களின் விலை வருமானம். ஓகேவா. அடுத்து தேவை விதி அப்படிங்கிறது விலை பண்டங்களுக்குள் உள்ள தலைகீழ் வரவு. தேவையின் அதிகரிப்பை எதன் மூலம் காணலாம் ஒரே தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் மூலமா. விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப தேவையின் மாற்றத்தை தோற்றுவிக்கும் அளவு விடை விலை தேவை நெகிழ்ச்சி. அளிப்பவை தீர்மானிக்கும் காரணிகள் அப்படின்னா உற்பத்தி தொழில்நுட்பம். உற்பத்தி காரணிகளின் விலைகள் வரிகளும் சலுகைகளும். அளிப்பவை தீர்மானிக்கும் காரணிகள் எவ்வளவு அப்படின்னா உற்பத்தி தொழில்நுட்பம், உற்பத்தி காரணிகளோட விலைகள், வரிகளும் அதோட சலுகைகளும் தான். அடுத்து SBIயின் இணை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு விடை 1959. அடுத்து IMF தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945. IMFின் தலைமையிடம் அப்படின்னா வாஷிங்டன். அடுத்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி என அழைக்கப்படுவது எக்ஸிம் வங்கி. அடுத்து IRDP இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980.
செயல் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973, KITO ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1997, கேட் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1948, செபி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1988. ரொம்பவே முக்கியம். அடுத்து 13வது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் கேல்பர். நேரு ரோஜ்கார் யோஜனா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989, சிட்கோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1954, முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. முதல் 5 ஆண்டு திட்டத்தை முதலில் துவங்கிய நாடு விடை ரஷ்யா. முதல் 5 ஆண்டு திட்டம் யாருடைய முன்மாதிரியை கொண்டது? ஹரால்டு டோமர். பம்பாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 1951. பண அளிப்பை கட்டுப்படுத்துவது விடை IRBI. டேஸ் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரி? நிலவரி. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தியை காண உதவும் முறை. மக்கள் தொகையை மொத்த பரப்பால வகுக்க கிடைக்கிறது தான். முதல் இந்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவர் விடை VT கிருஷ்ணமாச்சாரி. டாஸ் கேபிட்டல் எனும் நூலின் ஆசிரியர் விடை கார்ல் மார்க்ஸ். தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு விடை 30 ஏக்கர். இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் விடை கழிவு வீதம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கால இடைவெளி விடை 10. கூட்டாட்சி குடியரசு எதனை கொண்டது? விடை மைய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள். அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் என்பது விடை வரி. பூஜ்ஜிய நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுவது புதிய ஆண்டு. டேஸ் நாணய மதிப்பு குறைக்கப்பட்ட ஆண்டு? விடை 1966. வேளாண் விளை பொருட்கள் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? விடை 1927. இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1965. ரொம்ப முக்கியம். புதிய வேளாண் விலை கொள்கை அறிவிக்கப்பட்டது? விடை 1986. பசுமை புரட்சிக்கு முன்னோடி திட்டம் அப்படிங்கிறது IADP. வங்கி காசோலைகள் தற்போது செல்லுபடியாகும் காலம்? விடை 3 மாதங்கள். வங்கி காசோலைகள் தற்போது 3 மாதங்கள் செல்லுபடியாகும் என நடைமுறைக்கு வந்த நாள்? விடை 1/4/2012. ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? விடை மும்பை. தாராளமயமாக்கப்பட்ட தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1991. மிக குறைந்த செலவில் பயணம் செய்வது? விடை நீர்வழி. மதிப்பு கூட்டுவரி எதன் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது? விடை மதிப்பு. PDS என்பது பொது விநியோக திட்டம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்கனாமிக்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரிவிஷன் நம்ம வந்து கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 600 கேள்விகளுக்கு மேலேயே வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கால் பண்ணி மெட்டீரியல்ஸ்னால் நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், அடுத்து என்ன நிறைய எக்ஸ்ட்ரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். குரூப் 4க்கு நீங்கள் கேட்ட யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்து முக்கியமான 1000 கேள்விகள் தொகுப்பு அடைந்த PDF மெட்டீரியல் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது ஃபுல்லாகவே MCQஸாகவே இருக்கும். 1000 கேள்விகள் MCQஸாக இருக்கும். ஓகேவா? அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees. அதுக்கு எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இல்லை, எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து 2ல் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 PDF I want அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஜிபே நம்பர் வந்து கொடுப்போம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். 1000 கேள்விகள் அடங்கிய MCQஸாக இருக்கும். அதே போல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, குரூப் 4க்கான GK டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் May 1 தான். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. நிறையா வந்து கால் பண்ணி குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. மேக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எந்த டைமில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க. ஓகேவா? அதே போல் இந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுவும் வந்து கேட்டது என்ன அப்படின்னா, என்கிட்ட மெட்டீரியல் இல்லை, ஸ்கூல் புக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸ்கூல் புக்கு தான் மெட்டீரியலே. ஓகேவா? ஸ்கூல் புக் இருந்தால் நீங்கள் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம். என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இருந்து தான் மெட்டீரியலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுக்க போகிறாங்க. TNPSC கொஸ்டினே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ ஸ்கூல் புக்கை கையிலே வச்சுக்கிட்டு படிக்காத டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக டைமை யூஸ் பண்ணி எப்படி படிக்கணுமோ அதை படிங்க. அப்படி ஹிஸ்ட்ரி எடுத்தால் ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன், யூனிட் 8 எடுத்தால் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன். இப்போ ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்க போகுது? நம்மளுக்கு என்னது, எடுத்தோடனே முகலாயர்கள் இருப்பாங்க, டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க. இப்போ முகலாயர்கள்னா அதுக்கான ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்ஷா, BHAJSA.
அவ்வளோதான் முகலாயர்கள். ஃபர்ஸ்ட் பாபர் இருப்பாரு, அடுத்து ஹுமாயூன் வந்திருப்பாரு, அடுத்தது அக்பர் வந்திருப்பாரு, ஜஹாங்கீர் வந்திருப்பாரு, அடுத்து ஷாஜகான் வந்திருப்பாரு, லாஸ்டா இந்த இடத்துல அவுரங்கசீப் வந்திருப்பாரு. ஓகேவா? பாபர் வந்து இருக்கிறதுலே தலை சிறந்த அரசராக இருந்திருப்பாரு. இவருடைய மகன் தான் ஹுமாயூன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பதவியை தவற விட்ட மாதிரி தன்னோட வாழ்க்கையை வந்து தவற விட்டவர் தான் ஹுமாயூன். இவர் தன்னோடைய நூலக படிக்கட்டிலே விழுந்து இறந்திருப்பாரு. ஸோ அடுத்து அக்பருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அப்படியே அவுரங்கசீப். அக்பர் என்னெல்லாம் நல்ல நடைமுறையை செஞ்சு வச்சாரோ அதை எல்லாத்தையும் வந்து ஆப்போசிட்டாக செஞ்சிருப்பாரு அவுரங்கசீப். ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிங்க. ஓகேவா? அதே போல் இப்போ மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினதுன்னா யாரு? வில்லியம் பென்டிங் பிரபு. அதே அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த சதி ஒழிப்பு சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? ராஜா ராம் மோகன் ராய். அப்படியே ஃபாஸ்டா அடுத்து ஐயனம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணானா இருமொழி சட்டம், பெரியாருனா பகுத்தறிவு செம்மல். இந்த மாதிரி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணி முடிங்க. அப்படி யூனிட் 8 வந்தீங்கன்னா வேலுநாச்சியார் 1730 வந்து பிறந்தாங்க. அவங்களோட கணவர் வந்து முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் வந்துட்டு கொல்லப்பட்டார். ஸோ அவங்கள அந்த இடத்த வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கியிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? மருது சகோதரர்கள் உதவியோடையும் ஹைதர் அலியோட உதவியோடையும் திரும்ப போய் அந்த காளையார் கோவிலை வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக கதையாக வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதே போல் யூனிட் 9 எடுத்திங்கன்னா எழுத்தறிவு விகிதத்தில் எது முதலிடத்தில் இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதத்தில் கன்னியாகுமரி இருக்கும். இந்திய அளவில் பார்க்கும்போது கேரளா முதலிடத்தில் இருக்கும். எது வந்து பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ்ல இருந்து போங்க. வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எறும்புல வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் pH வேல்யூ என்ன, அந்த pH வேல்யூ கண்டுபிடிச்சது எஸ்எல் சாரன்சன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் வந்து முடிக்கணும். இப்போ பயாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து போக வேண்டியதா. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது செல்லு தான். ஒரு உயிரோட அடிப்படை செயலழகா தான் என்ன இருக்க போகுது? செல்லு. ஸோ அந்த செல்லெல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் திசுவா இருக்க போகுது. இப்படி வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. இதயத்தை சுற்றி என்ன திரவம் இருக்கு, பெரிகார்டியல் திரவம் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து தமிழுக்கு வந்து எடுத்தீங்கன்னா இலக்கணத்தை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து முடிங்க. அடுத்து வந்து ஸ்கூல் புக்கை படிங்க. ஓகேவா? அடுத்து மேக்ஸும் அப்படிதான். ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா, அந்த டாபிக் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்களா, அடுத்து கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்படி பண்ணாதான் நம்மளால வந்து படிக்க முடியும். மெட்டீரியல் இல்லை அப்படின்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக முடிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது MCQs 1000 கேள்விகள் அடங்கிய தொகுப்பாக அந்த மெட்டீரியல் இருக்கும். அதுக்கான அமௌண்ட் 120 rupees வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் ஐ வாண்ட் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதே போல் ஜிகே டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜாயின் ஆகாத இருக்கவங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப்ல ஸ்கெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த ஸ்கெடியூல் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதில் எப்படி ஜாயின் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறது கொடுத்துருப்போம். ஸோ அந்த 2 நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஜிகே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கெடியூல் பிடிஎஃப்லேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.